கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். நோவாவோடு தேவன் பேசுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே எண்ட் டைம் அப்படிம்பாங்க. இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படணும், அதே நேரத்தில் நம்முடைய சந்ததியும் காணப்பட வேண்டும். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனாக இருந்தார். அதே நேரத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். தேவன் நோவாவோடு பேசுகிறார். அது ஒரு பெரிய கிஃப்ட். நோவா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்திருக்கிறார். அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, நீதிமான். 2வது உத்தமன், உண்மையா வாழ்ந்திருக்காரு. 3வது தேவனோடு நடந்திருக்காரு. கடைசி காலத்திலே தேவன் நம்ம கூட பேசணும் அப்படின்னா, அநியாயமான காரியங்களை நம்ம வெறுத்து நீதியை பின்பற்றும் போது தேவன் நம்ம கூட பேசுவார். பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையா வாழ்ந்து தேவனோடு நடக்கும்போது நம்ம கூட பேசுவார். அப்ப நம்ம கூட தேவன் பேசணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு 2 பாயிண்ட், ஒரு முக்கியமான 2 பாயிண்ட். அநியாயமான காரியத்தை வெறுக்கணும், நியாயமா வாழணும். பொய்யான காரியத்தை வெறுக்கணும், உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும். இன்னொரு பக்கம் தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். தேவனோடு நடக்கணும் அப்படின்னா உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையுமே இஷ்டப்பட மாட்டாங்க. அது பொருளா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம். உலகத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் அவங்க இதயத்துக்குள்ள இருக்காது. தேவனோடு நடக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னாலே நம்ம இருதயம் ஃபுல்லா சுத்தமா இருக்கும். சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உலக கவலையோ வேதனையோ மயக்கமோ உலகத்துக்குள்ள காரியம், அழிந்து போற காரியம், அதெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். நோவா தேவனோடு பேசினார், தேவன் நோவாவோடு பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது, நீதிமான், உத்தமன், தேவனோடு நடக்கிறார். அதே நேரத்தில் தேவன் நோவாவோடு பேசுறார் அப்படின்னா 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நட்புன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பூமியில் உள்ள காரியத்தை தேவன் நோவாவோடு பேசுகிறார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நம்ம புதிய ஏற்பாடு பிரகாரம் பார்க்கும்போது 5 விதமான ஊழியம் இருக்கு. அந்த 5 விதமான ஊழியம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். சபை தேவ பக்தியிலே விருத்தி அடையணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம்,
சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பன், இன்னுமாக போதிக்கிறவங்க. 5 விதமான ஊழியம் பரிசுத்தவான்களை சீர்பொருந்துறதுக்கு மட்டும்தான். தேவனோடு இணைக்கணும். சீர்பொருந்தணும் அப்படின்னாலே சீர்கெட்ட காரியங்கள், நிறைய காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ளதான் கிடக்கு. எது நல்லது, எது கெட்டது? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் இணைந்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்டதா இருந்தது அப்படின்னா, இந்த பூமியை பரலோகத்துல தேவன் பார்க்கும்போது ஜனங்கள் ஃபுல்லா தங்களை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் சில இடத்துல அழிவு வருது? ஏன் சில இடத்துல தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படுது? கடைசி காலத்துல ஏன் கொள்ளை நோய்கள், பஞ்சம், தரித்திரம், இன்னுமாக தேசத்துக்கு தேசம் யுத்தம், இப்படிலாம் பல காரியங்கள் நம்ம பார்க்கும்போது தேவன் பூமியை பார்க்கிறாரு. தேவன் பூமியை பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பார். எல்லாருக்கும் தெரியும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோமா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் அனுதின வாழ்க்கையில. ஏன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிடலாம். ஆனா அனுதின வாழ்க்கையிலே நான் தேவனோடு நடக்கிறேன்னா, இல்லை என்னுடைய தேவைக்காக நான் ஒரு மனுஷனோடு நடக்கிறேன்னா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். நான் மறுபடியோடு சொல்றேன், தேவனோடு நடக்கும்போது தேவனுடைய இதயத்துக்குள்ள அந்த பாரம் நமக்கு தெரியும். நான் ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்களோடு நான் பழகியிருக்கேன். ராத்திரி முழுவதும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அப்படிலாம் ஜெபிக்கும்போது அநேக காரியங்கள் பரிசுத்தவான்கள் பேசும்போது நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நம்ம யாரோட பழகுறோமோ அவங்களுடைய சுபாவங்கள் தான் நமக்கு வரும். அவங்களுடைய கேரக்டர், அவங்கள்ட்ட பேசும்போது சில வார்த்தைகள் பேசுவாங்க. இப்போ நம்ம கடைசி காலத்தில் உள்ள காரியங்கள் சொல்லணும் அப்படின்னா, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஒரு 15 வயசு வரைய, ஒரு 12 வயசு வரைய, 13 வயசு வரைய அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இன்னும் அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது எத்தனையோ ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்ணீர் வாழ்க்கை. நான் ஏமாந்துட்டேன், இனி ஏமாத்திட்டாங்க. கண்ணீரோடு சில குடும்பத்தில் சில ஜெப குறிப்பு வரும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எந்த இடத்துல யாரு புறப்பட்டு போனாலும் சரி, அந்த இடத்துல தான் வேதனை, அந்த இடத்துல தான் கண்ணீர், அந்த இடத்துல தான் உபத்திரம், அந்த இடத்துல தான் பாடு. இப்போ என் வாழ்க்கையில நான் 11 வயசுல வேலைக்கு போனாள். காலையிலேருந்து ராத்திரி வரைய குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் நார்மலாக டெய்லி 2 ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஒரு ஹேபிட். எனக்கு அப்படி தான் வேலையை சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படி தான் வேலை பார்த்தேன். நாங்கள் சின்ன வயசுலலாம் செல்ஃபோன் கூட கிடையாது. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ வேலைக்கு போன இடத்துல எல்லா வேலையும் செய்யணும். காலையிலேருந்து ராத்திரி வரையும் வேலை செய்யணும். வேலை செய்கிறது மட்டும்தான் தெரியும். சொந்தமாக கடை வச்சுருக்கும்போது அப்பவும் காலையில் 6 மணிக்கு போய் ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். வியாபாரம் பார்க்கணும், அதுதான் மைண்ட். ஆனால் கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே வந்ததுனால நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போ உள்ள இந்த கடைசி காலம் சீர்கெட்டதாக இருக்கிறது. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கும் போகக்கூடாது,
பல மெத்தடில் யோசித்து பல குடும்பத்தை நாசமாக்கிடுறாங்க, கெடுத்துருந்தாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தந்திரமான ஆவி, மோசம் போக்குற ஆவி, பின்னாடி வஞ்சிக்கிற ஆவி தான் இருக்கு. ஏன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது அப்படின்னு ஏன் நோவாட்ட ஏன் சொல்றாரு? நல்லா யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நிறைய குடும்பத்தில் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் உண்டு, குடும்பத்தில் தேவைகள் உண்டு. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு ஜெபிக்கிற குடும்பம் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசு எங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. என் வீட்டில் எங்க அம்மா, என் மனைவி குடும்பத்தில் எனக்காக கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்ணீர் நிறைய இருக்கு. கண்ணீர் மட்டும்தான். ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மனுஷனை நம்பி மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு லட்ச லட்சமாக கொடுத்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி மனைவி கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சா. நான் தூங்கினதுக்கு அப்புறம் கூட ஜெபிச்சுட்டு இருப்பா, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்களோ, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? கடைசி வரைய ஊழியம் பண்ணணுங்களா? ஜெபம் பண்ணிக்கோங்க எனக்காக. இதையே உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய கண்ணீர். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், மனம் திரும்ப ஆரம்பித்தேன், என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, உண்மைன்னா என்ன, பொய்னா என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, தேவனுக்கு பிரியமானதுன்னா என்ன, தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்ன, அசுத்தம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நிறைய குடும்பத்தில் ஆசைப்படுறாங்க, அது நல்லதா கெட்டதா. உலகம் முழுவதும் மாயினாலே நிறைந்திருக்கு. இந்த மாயான உலகத்தில் எதை ஆசைப்படுறோம்? நம்ம வாழ்கிற கடைசி காலத்தில் எது மேலே ஆசைப்படுறோம்? அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த வேடை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சீர்கெட்டதா இருந்தது. ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், ஒரு சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, ஒரு செல்போன் கொடுத்தா கண்ட்ரோல் ஆயிடுது. ஆனால் அம்மா அப்பா வார்த்தைக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்காங்க. அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம். சில வீட்டில் மட்டும்தான் செல்போனை கையில் கொடுத்து பழக்காம இருக்கிற வீட்டில் தான் அம்மா அப்பா வார்த்தைக்கு சில இடத்துல கீழ்படுகிறாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் 24 மணி நேரத்தில் கண்டினியூவா சின்ன பிள்ளைகள் கையில் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் செல்போன் கொடுக்குற குடும்பம் நிறைய உண்டு. சில வீட்டில் படுத்த படுக்கையில் இருப்பாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க கையில் செல்போன் மட்டும்தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்க கையில் செல்போன் மட்டும்தான் இருக்கும். டாக்டர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அவங்க கையில் செல்போன் இருக்கு, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம செல்போன் யூஸ் பண்ணுறோம், அதில் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. சீர்கெட்டதா இருந்தது அப்படின்னா, கெட்டு போகிற காரியம் நம்ம வாழ்க்கையிலே நெருங்கி நிற்கிற எத்தனையோ காரியங்கள் நம்ம கூடயே இருக்கு. என் அனுபவத்தில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி, நான் பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை சரி, என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. எங்கெல்லாம் மிஸ்டேக் வருது, இதைத்தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்கிட்ட எத்தனை குறை இருக்கு, இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி மனம் திரும்பணும், எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடைசி வாழ்க்கை, அடுத்த தலைமுறைலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது.
கர்த்தருடைய வருகை எல்லா விதமான வாசல் திறக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகையில காணப்படணும் அப்படின்னா நம்ம கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு, நம்ம சிந்தனை சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு, நம்ம இருதயத்தினுடைய நினைவு என்ன இருக்கு, நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, நம்முடைய அவயங்கள் கிறிஸ்துனுடைய அவயமா இருக்கா, நம்ம உடம்புல ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கணும். கலாத்தியர் 4:6 போட்டிருக்கு, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார். குமாரனுடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. குமாரனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இன்னைக்கு காலைல செய்தி என்ன தெரியுமா? தேவன் பூமியை பார்த்தார். அந்த ஒரு வேளை நீங்க மறுபடியும் வாசித்தா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆன்சர் கிடைக்கும். தேவன் பூமியை பார்த்தார். நோவாட்ட சொல்றாரு தேவன் பூமியை பார்த்தார். சரி, இன்னைக்கும் பார்த்துட்டு தானே இருக்காரு. இன்னைக்கும் பார்க்கிறாருல்ல. இன்னைக்கும் நம்ம பூமியை பார்த்துட்டு தான் இருக்காரு. யார் யார் எந்தெந்த நாட்டில் எப்படி என்ன செய்யறாங்க, எந்த குடும்பம் தப்பா இருக்கு, எந்த குடும்பம் கரெக்டா இருக்கு, எந்த குடும்பம் காலையில் ஜெபம் பண்ணுது, எந்த குடும்பம் காலையில் தூங்கிட்டு இருக்கு, உலகம் முழுதையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. இப்போ என் வாழ்க்கையில் நான் அழகா சொல்லியிருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். விக்கிரகத்துக்குள்ளே போயிட்டேன். மாந்திரித்துக்கு நானே பணம் கொடுத்துட்டேன். மனுஷனை நம்பி பின்னாடியே போயிட்டேன். துரோகம் பண்ணிட்டேன். துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன். பாவத்திலே வாழ்ந்துட்டேன். சாபத்திலே இருந்துட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பாவியை இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமானா மாத்துறாரு, பரிசுத்தவனா மாத்துறாரு, ராஜாக்களா மாத்துறாரு, ஆசாரியரா மாத்துறாரு, வெளிச்சத்தின் பிள்ளையா மாத்துறாரு, தேவனுடைய பிள்ளையா மாத்துறாரு. எவ்வளவு கிஃப்ட்! இதெல்லாம் அந்த கிஃப்ட்லாம் நம்ம யோசித்து பார்த்தாலே நம்ம இதயத்துக்குள்ள சமாதானம் வந்துடும். ஆனால் நம்ம எல்லாரும் அதிகால வேளையில் இணைந்து இருக்கிறோம்ல, பரலோகத்தில் தேவன் பார்த்து சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் வேற வேற நாட்டில் வேற வேற சூழ்நிலையில் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறாங்க. நம்மளை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். ஆனால் இன்னொரு பக்கம் பூமியை பார்க்கும்போது பூமி இப்படி இருக்க, சீர்கெட்டதா இருக்க அப்படின்னு சொல்லி தேவன் துக்கப்படுவார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது சீர்கெட்ட காரியம் இருந்தால் நம்மளை பார்த்தும் தேவன் துக்கப்படுவார். அப்போ ஒரு செய்தியை நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் தேவனோட நாம மகிமைப்படணும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்மளை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். தேவன் சந்தோஷப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நோவாவை போல நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்கும்போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, நானே இருக்கேன், ரவிராஜே இருக்கேன், அநியாயமா வாழ்றேன், அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்கேன், பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல எப்படி நிம்மதி இருக்கும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனாலே ஒரு வீட்டில் ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஒரு வீட்டில் ஏன் கடன் பிரச்சனை வருது, ஏன் ஒரு வீட்டுக்குள்ளே தேவனுடைய கோபம் வருது அப்படின்னு சொல்லி பல வசனங்களை வாசித்து பார்த்ததில்லை. ஒரு மனுஷன் தேவனை விட்டு தள்ளி போகிறான் அப்படின்னாலே அந்த வீட்டில் பிரச்சனை வந்துடும். என் வாழ்க்கையிலே நான் பிரச்சனையில் வாழ்ந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு அது நல்லாவே புரியும். சொந்த தேசத்தை விட்டு நான் புறப்பட்டே போயிட்டேன். கடனில் கஷ்டப்பட்டு ஊற விட்டே போயிட்டேன். வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டேன். காரணம் என்ன? விக்கிரகத்தில் போய் ஜாதகம் பார்க்க, நாள் பார்க்க, நேரம் பார்க்க, செத்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, அப்புறம் கத்தாழை தொங்க விட்டுட்டு, எலுமிச்சப்பழம் நம்பிக்கை, விக்கிரகத்து மேலே நம்பிக்கை, மனுஷன் மேலே நம்பிக்கை, மாந்திரித்து மேலே நம்பிக்கை, தூக்கி வீசினார். அவ்வளோதான், சாபம். அப்புறம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். அப்புறம் அழுது, அப்புறம் ஜெபம் பண்ணி, அப்புறம் அவரோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி,
இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. இப்போ வேற வேற நாட்டில இருந்து செய்தி கேட்குறீங்க. ஒரு வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேருக்குள்ள முதல்ல ஒரு மனம் இல்லை. பிள்ளைகள் பார்த்தா செல்போனில் அடிமையாக இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? கணவர் பார்த்தா வேற யார்கிட்டயோ, ஃப்ரெண்டுகிட்டயோ, வேற யார்கிட்டயோ தேவையில்லாம பல இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. சில வீட்டில் ஜெபகுறிப்பு வரும். கணவருக்கு தெரியாம வெளியில பணம் வாங்கியிருப்பாங்க, வட்டி வாங்கியிருப்பாங்க, நகையை கொடுத்துருப்பாங்க, நகையை வாங்கியிருப்பாங்க. யாருக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா வீட்டில் சண்டை வந்துடும். அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, கணவர் தெரியாம மனைவி, மனைவி தெரியாம கணவர். நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சங்கள் கடன் வாங்கியிருக்கேன். என் மனைவிக்கு தெரியாது. மனைவிக்கு தெரியாமே பல லட்சங்கள் கடன் வாங்கிட்டேன். ஏன்னா வியாபாரத்தில் இருக்கும்போது பணம் தேவை இருந்துச்சு. சரி நாளை கொடுத்துடலாம், அடுத்த மாதம் கொடுத்துடலாம். பேங்க் லோன் வாங்கினேன், ஜொல்ல வச்சேன், ஃபைனான்ஸில் வாங்கினேன், அதிகமான வட்டிக்கு வாங்கினேன், ஃபைனான்ஸில் வாங்கினேன். எல்லாம் கடனில் மாட்டிக்கிட்டேன். ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவி பேசி டிஸ்கஸ் பண்ணி உண்மையாக வாங்கினாங்க அப்படின்னா தேவன் பார்ப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சீர்கெட்ட காரியங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் எப்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கும்? ஏன்னா என் வாழ்க்கையை வச்சு நான் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் குறையா இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் யாரோ ஒரு ஆள் சரியில்லை. ஒரு ஆள் சரியில்லை, அவ்வளோதான். ஒன்று பையன் சரியில்லாமல் இருக்கும், இல்லைன்னா பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கும், இல்லைன்னா கணவர் சரியில்லாமல் இருப்பாங்க. வீட்டில் 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒரு ஆள் சரியில்லாமல் இருப்பாங்க. அது பாவ அடிமையாக இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கணவருக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையாக இருப்பாங்க. அது கஞ்சா பழக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா புகையிலை பழக்கமாக இருக்கலாம், சிகரெட்டு பழக்கமாக இருக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கிற பழக்கமாக இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் போய் ஒரு கேம் விளையாடலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் போய் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம், வேறு வெப்சைட்டில் போய் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா விக்கிரத்தில் போய் கிடப்பாங்க, இல்லைன்னா மாந்திரியத்தில் போய் யார்கிட்டயோ பணம் கொடுத்து வந்துடுவாங்க, இல்லைன்னா ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நாள் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு நம்பிக்கையாக இருக்கும், இல்லை மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ நம்பி 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 போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இருக்காது. சில குடும்பத்தில் விபச்சார அடிமைக்கு போயிடுவாங்க. சில குடும்பத்தில் ஆன்லைனில் போய் பணம் கட்டி விளையாடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருப்பாங்க. அதனால காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை தேடி 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 பார்க்கும்போது வாயில பேசுகிற ஃபுல்லாக போய், கண்களில் தப்பு, இச்சையான பார்வை, சிந்தனையில் தீமையான எண்ணங்கள், இதயத்துக்குள்ளே தவறான காரியங்கள், யாரை ஏமாற்றலாம், எப்படி கெடுக்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி அடுத்த சொத்தை எழுதி வாங்கலாம். சில குடும்பத்திலே மனைவி வீட்டில் அவ்வளோ சொத்து எனக்கு வேணும், சில வீட்டில் புருஷன் வீட்டில் அவ்வளோ சொத்து எனக்கு வேணும், மாற்றி மாற்றி எப்படியாவது சொத்து வேணும். சில வீட்டிலலாம் உண்மையே இருக்காது, காலையிலேருந்து ராத்திரி வரையும் உண்மையே இருக்காது. இப்படி ஏதாவது சீர்கெட்ட காரியமா இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம், ஒரு குடும்பம் மனம் திரும்பினா கூட இன்னைக்கு பரலோகத்தில் சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்ப கால வேளையில செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, சீர்கெட்ட ஜனங்கள் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். மறுபடியும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். எப்பமெல்லாம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போனோ அப்படியே கண்ணீர் வந்துடும். 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். 5 வருஷம் கண்ணீரோடு பைபிளை வாசிச்சிருக்கேன்.
இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இதயத்துக்குள்ள எதெல்லாம் சீர்கெட்ட நிலைமையா இருக்கோ அதிலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ்ந்தால் பரலோகம் சந்தோஷப்படும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் நான் விழுந்துட்டேன், மறுபடியும் அவருடைய சமூகத்தில் என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களுக்கு பிரியமானபடி வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா அப்படின்னு அவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது தான் கிருபை. தாழ்த்தும் போது கிருபை உயர்த்துவார். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, உயர்த்துவார். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க அப்படின்னாரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போயிடான் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாழ்த்தும் போது கிருபை. என் வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்த ஆரம்பிச்சேன். எனக்காக தானப்பா ஜீவனை தந்தீங்க, என் சாபத்தை தானப்பா சிலுவையில சுமந்தீங்க, எனக்காக தானப்பா நொறுக்கப்பட்டீங்க, என்னுடைய அக்கிரம் என்னுடைய மீறுதல் என்னுடைய சாபத்துக்காக தானப்பா சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்தீங்க, என்னை மன்னிப்பீங்களாப்பா, என்னை மன்னிப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் என்னுடைய இதயத்துக்குள்ளே ஆவியான உணர்த்தினாரோ அந்த எல்லா காரியத்தையுமே அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, வளரலாம். ரவிராஜுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, வெறும் 6ஆம் கிளாஸ். ஆனால் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினால பிடி வரைய படிக்க கத்த கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தார், வியாக்கியான வரம் கொடுத்தாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு கிருபை கொடுத்தாரு. ஒரு மனுஷன் தாழ்த்தும் போது, அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் தாழ்த்துறேன்ப்பா அப்படின்னு வாயை திறந்து சொல்லும்போது தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்தா மட்டும்தான் மறுபடியும் அந்த கெட்டுப்போன நிலைமையிலிருந்து வெளியில வர முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போன நிலைமையில இருந்தாச்சு அப்படின்னா ஒரு நாள் வளர்ச்சியே இருக்காது. சில குடும்பத்துலலாம் என்னமோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அனலும் இருக்காது, ஆவியும் இருக்காது. கடமை கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு 25 வருஷம் வாழ்ந்திருக்கேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருப்பேன், அவ்வளவுதான். அங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, சிலதெல்லாம் தூங்கிடுவேன். சில நேரத்தில் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது சர்ச்சுக்குள்ளே போவேன். பிரசங்கம் முடிஞ்சிட்டு காணிக்க போட்டு நேராக வியாபாரத்துக்கு வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பார்ப்பேன். கர்த்தரை குறித்து ஒரு பயமே இல்லை. துணிகரமா வாழ்ந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்தேன். அடிச்சாரு அடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கப்சிப், அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ பார்த்தா இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். ஏன்? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க என்பதை முதல்ல எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போகணும், கர்த்தருடைய கிருபையினாலே அழகா பரிசுத்த ஆவியை உணர்த்தி மனம் திரும்பக்கு கிருபை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் வேற வேற தேசத்துக்குள்ளே தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர்ல இணைந்திருக்கிறீங்களா? நம்ம ஒரு சின்ன காரியத்தை மட்டும் யோசித்து பார்ப்போமே. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் பேசும்போது இப்படியா சொல்லிட்டு இருந்தார், ஒரு நாளைக்கு 40,000 ரூபா 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் தங்குவாங்களாம். அவனோட வாழ்க்கையிலே பல லட்சங்கள் கோடி கணக்காக நஷ்டமாயி
ஒரே நேரத்தில் எல்லாம் நஷ்டப்பட்டு வந்து நின்னாங்க. அந்த சகோதரன் சொல்லும்போது சாட்சியை சொன்னார், நான் தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்த ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போனனோ எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். என்னை மறுபடியும் ஆசிரியங்க, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என்னை மறுபடியும் ஆசிரியன்னு சொல்லி கேட்டார். அப்படி சொல்லிட்டு சாட்சி சொன்னார், நான் இதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலை நான் விழுந்தனோ அதை விட என்னை பல மடங்கு என்னை உயர்த்தியிருக்காருன்னு சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு சாட்சி சொன்னார். அதே போல என் வாழ்க்கையில தேவன் என்னை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்த தேவனுக்கு நான் உண்மையா இருந்தா போதும். வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல போராட்டங்கள், சத்துரு எத்தனையோ காரியத்தில் கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். 24 மணி நேரம் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருப்பார். என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது தேவன் தான் தூக்கி எடுக்கிறார். அதே நேரத்தில் சீர்கெட்டு போன காரியம் இருக்கா, அர்ப்பணிக்கணும். அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. தாழ்த்தும் போது தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கிருபையின் காலம் போயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் கிடையாது. இந்த கிருபையின் காலம் அப்படின்னால என்ன அப்படின்னா மனம் திரும்புவதற்காக தான். நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. எல்லாரும் மனம் திரும்பணுமா, எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணுமா. அப்ப பிதாவாகிய தேவன் எதுக்காக தம்முடைய சொந்த குமாரனை தந்தார் அப்படின்னா ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அதுக்காக தான் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். தேவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி கேட்டா மனுஷன் சொல்றானோ இல்லையோ தேவனுக்கு தெரியும். அவர் நம்மளை உருவாக்கி இருக்காரு. நம்ம இதயத்துக்குள்ள என்னெல்லாம் குறை இருக்கு, நம்ம கண்ணில் என்னெல்லாம் குறை இருக்கு, நம்ம சிந்தனை என்னெல்லாம் யோசிக்க எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் 50 லட்சம் கடன், 1 கோடி கடன், 2 கோடி கடன், 3 கோடி கடன். அவங்க வாழ்க்கையில சில நேரத்தில் நிம்மதியா இருக்கு. ஏன்டா வாழ்றோம் அப்படிம்பாங்க. காரணம் என்ன? பின்னாடி அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்தா நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் வியாபாரம் முடியறதுக்கு முன்பாக, அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் எனக்கு கடன்னா என்னன்னு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சது, கல்யாண கடன், உடம்பு சரியில்லாம வந்தேன், ஹாஸ்பிட்டல் செலவு, வீடு கட்டினேன், வீட்டு கடன், அப்புறம் நகை இருந்துச்சு பேங்க்ல வச்சேன், நகை கடன், அப்புறம் வியாபாரத்துக்கு கடன் வாங்கினேன், வியாபார கடன், சொந்தக்காரன்ட்ட வாங்கினேன், சொந்தக்கார கடன், வெளியில ஃபைனான்ஸ்ல வாங்கினேன், ஃபைனான்ஸ் கடன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா ஒரு கடன் அப்படியே பிளஸ் ஆயிட்டே இருக்கும். நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் இதையே உங்களுக்கு காலில் சொல்றேன்? சீர்கெட்டதா இருந்தது. தேவனை விட்டு தள்ளி போகும்போதுதான் கடன் ஆரம்பிக்கும். நோவாவுடைய வாழ்க்கையிலே நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவங்க உலகத்துல எந்த ஒரு பொருள் மேல ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிற வச்சு பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்துக்குள்ள திரும்பி பார்க்கும்போது அவங்கள போல நம்ம நல்லா இருக்கலாமே, அவங்கள போல நம்ம நல்லா இருக்கலாமே, அவங்கள போல நம்ம நல்லா இருக்கலாமே நினைக்கும் போது எல்லா பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கஷ்டம் எல்லாம் வந்துருது. நான் நல்லா பார்த்துட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் தடுமாற்றம் வருது, ஏன் ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது, ஒரு வீட்டுக்குள்ள ஏன் போராட்டம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்துல ஒரு இச்சை, சில குடும்பத்துல சுயம், சில குடும்பத்துல ஜென்ம சுபாவம், சில குடும்பத்துல மாம்சக்கிரியை, யாதொன்றையும் இச்சையாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுது. 10 கட்டளை ஒரு கட்டளை. இன்னைக்கு எதை பார்த்தாலும் ஆசைப்படும் போது அது மூலியமா தான் நிம்மதி கெட்டு போயிருமே. பக்கத்துல யாராவது செல்போன் வச்சிருக்காங்க, நானும் ஒரு செல்போன் வச்சா நல்லா இருக்கும். பக்கத்துல யாராவது வீடு கட்டிட்டு இருப்பாங்க, நானும் வீடு கட்டினா நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பாங்க, நானும் ஒரு 2 வீலர் வாங்கினா நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, நானும் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் தான் நல்லா இருக்கும்.
எல்லாரும் ஒரு ஆசைப்பட்டு 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 அது லாஸ்ட் பின்னாடி போய் பார்த்தா கடன்ல இருப்பாங்க, நிம்மதி இல்லாம இருப்பாங்க. சில வீட்டுல பார்த்தா ஏன்டா வாழ்றோம். தேவன் தரும்போது அதனோடு வேதனை இருக்காது. நம்மளா ஆசைப்படும் போது வேதனை மட்டும்தான் இருக்கும். நான் 2 டைப் ஆஃப் மக்களையும் பார்த்திருக்கேன். என்னுடைய ஊழியத்துல ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரையாச்சு. எந்த இடத்துல போயிட்டு இருந்தாலும் சரி, எந்த பொருளையுமே ஆசைப்பட மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஆசைப்படும்போது பிசாசு வந்துடும். பைபிள் நல்லா வாசித்து பார்த்ததுல எங்கேயாவது நம்ம ஒரு ஆசைப்பட்டுட்டோம்னா அங்கேருந்து பிசாசு வந்துடும். தேவனோட சமூகத்துல காத்திருந்து, அப்பா என் இதயத்துல நான் இப்படி யோசிக்கிறேன்ப்பா, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல போய் நம்ம சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு தெரியும் நம்ம விரும்புகிற காரியம் சரியான காரியமா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன், அந்த செய்தி யாராவது கேட்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன்கிட்ட கேளுங்க, அப்பா நான் இப்படி இப்படி யோசிக்கிறது கரெக்டா தப்பா? தேவன்கிட்ட கேளுங்க, உங்க கூட பேசுவார். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்படின்னா என்ன பிரதர்? அப்படின்னா அவங்கவுங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இன்னைக்கு செய்தி ஏன் இவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தங்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் நம்மளை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரா, துக்கப்படுறாரா? பையன் ஒரு பக்கம் போறான், மருமக ஒரு பக்கம் போறாங்க, மருமகன் ஒரு பக்கம் போறான், புருஷன் ஒரு பக்கம் போறாங்க, பிள்ளை ஒரு பக்கம் போகுது, கணவர் மனைவி ஒரு பக்கம் போயிருந்தாங்க. அது எந்த பக்கம் சொல்லி பார்க்கும்போது அவங்கவுங்க உலகத்துக்குள்ள போய் ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. மாம்சமான யாவரும், யாவரும் அந்த வேர்ட்ல எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். கெடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படிலாம் இருக்கும்போதுதான் கீழே அடுத்த வசனத்துல வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களோ பூமி, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது அப்படிங்க. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. அப்ப இந்த பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கொடுமை இருக்கான். கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்போடு பேசிட்டு இருக்கிறார். அந்த அதிகாரத்தை உட்கார்ந்து வாசித்து பாருங்க. இப்ப காலம் கடைசியா இருக்கு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சோ இப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இதே போலதான் நடக்கும். அப்படிலாம் நடக்கும்போது தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, நான் அவர்களை பூமியோட கூட அப்படின்னா இந்த பூமியோட கூட அழித்து போடுவேன், அழிச்சிருவேன் அப்படிங்க. வழக்கமா காலையில ஆசீர்வாதம் பேசுனா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். பைபிள் உள்ள உண்மையை சொன்னா கொஞ்சம் குடும்பத்துல யோசிப்பாங்க, சில குடும்பத்துல உண்மையா தானே பேசுறீங்க அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கை பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் மறுபடியும் சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். கையில 1 ரூபா கூட இல்லாம நடுரோட்டுல நின்றுருக்கேன். சாபத்துல வாழ்ந்திருக்கேன். 5 வருஷம் கண்ணீரோடு வாழ்ந்திருக்கேன். வழக்கமா சில வீட்டுல தாய்மார் அழுது கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 வருஷம் நான் அழுதுருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துக்கவும் தெரியுது, பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோங்கிறத நம்ம தான் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்த்தேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வேற வழியில போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். அதனாலதான் காலையில பேசிட்டு இருக்கேன். இதை ஏன் காலையில பேசணும் அப்படின்னா, பூமியான தேவனுக்கு முன்பா சீர்கிட்டதான் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கு அப்படின்ட்டு.
இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கிருபையின் காலத்தை தந்து ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அதனால காலவேளையில யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ ஞானஸ்தானம் எடுங்க. ஒருவேளை பாவத்துல இருக்கிறீங்களா, மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையின் காலத்துல கிருபை தாங்கப்பா, நான் பரலோகத்துல வரணும்னு சொல்லி கேளுங்க. ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல என் பேர் எழுதப்படணும், எனக்கு அந்த கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கீங்களா, சுவிசேஷம் அறிவிங்க. கர்த்தருக்காக வாழுங்க. செத்தா பரலோகத்துல நிக்கணும். அதுல 2 பொசிஷன் இருக்கு. ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படணும். இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளை சிங்காசனம் முன்பாக எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும். அது நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தீர்ப்போடு நிறுத்துவார். இந்த கிருபையின் காலத்திலே என் பாவத்தை நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் பரலோகத்துல வரணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம பாவத்தை கழுவி சுத்திகரித்து பரலோகத்துக்கு கூட்டு போவார். ஏன்னா கடைசி காலத்துல நெருங்கி நிற்கிற பாவம் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். நெருங்கி நிற்கிற பாவம், எந்த பக்கம் சுத்தினாலும் நெருங்கி நிற்கிற பாவம். யாரை நம்பணும் யாரை நம்ப கூட தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. நம்ம பழகின நபர் யாரு எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போறோம். வாழ்ற கொஞ்ச வாழ்க்கை, அந்த கொஞ்ச வாழ்க்கையிலே நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பைபிள் வாசித்து நம்ம அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் கண்டிப்பாக இந்த கிருபையின் காலத்திலே நம்ம ஆசீர்வதிக்கப்படும். உங்க இதயத்துக்குள்ளே தேவன் இருப்பாரானால் முதல்ல சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? கசப்பை வச்சுட்டு 24 மணி நேரம் சுத்திட்டு இருக்கிறாங்க. கோபத்தை வச்சுட்டு 24 மணி நேரம் சுத்திட்டு இருக்கிறாங்க. எரிச்சலை வச்சுட்டு 24 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க இதயத்துக்குள்ள வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், கவலை இருக்கும். காரணம் என்ன? மன்னிக்கிற சுபாவம் இருக்காது, தாழ்த்துற சுபாவம் இருக்காது, கீழ்ப்படிகிற சுபாவம் இருக்காது. இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த கடைசி காலத்திலே ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு போய் நிக்கி பிரிஞ்சு போயிருந்தாங்க. லாஸ்ட் பார்த்தா சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கோபம், சின்ன சண்டை, விட்டு கொடுத்து போக மாட்டுக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கல்யாணம் முடிஞ்சது, உடனே டைவர்ஸ். என்னன்னு சொல்லி கேட்டா வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிட்டு. இதை ஏன் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும். என் வாழ்க்கையில நான் மனுஷனை நம்பி 55 லட்சம் கிட்ட நான் அழிச்சேன். 55 லட்சம் அழிச்சிட்டு நடு ரோட்ல நின்னேன். என் மனைவி பிள்ளைகள் தான் இருந்தாங்க. கண்ணீரோடு சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனேன். அழுதுட்டே தான் போனேன், குடும்பமா அழுதுட்டே போனோம். பரலோகத்துல தேவன் உயிர் பிச்சை போட்டு கிருபை தந்து உங்க முன்பா நிப்பாட்டி இருக்கிறார். இதை ஏன் காலில் சொல்றேன் அப்படின்னா, சீர்கெட்டதா இருந்தது, சீர்கெட்ட நிலைமை இருக்கும்போது சொந்த தேசத்தை விட்டு தூரதைக்கு வீசிடுவார். அதுல ரவிராஜும் ஒரு ஆளு. அதனால சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவேளை கீழ்ப்படிந்து நம்ம மனம் திரும்பினால் நமக்கு உயிர் பிச்சையும் போடுவாரு, கிருபையும் தருவாரு, தீர்காயுசும் தருவாரு, நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போக முடியும். இந்த கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ள நீங்க கேட்குறீங்க, உலகத்து மேல ஆசையா இருக்கா? நோவாவை போல நீதிமான் உத்தமன் தேவனோடு நடக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகனாக மகளாக நம்ம இருப்போம் என்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா செய்தி நிறைய கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் சொன்னாங்க, நான் எப்போதுமே யூடியூப்ல பாட்டு கேட்பேன், மெசேஜ் கேட்பேன், நான் அவங்க மெசேஜ் கேட்பேன், இவங்க மெசேஜ் கேட்பேன், நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னாங்க. ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கல்யாணம் எங்க முடிஞ்சுன்னு சொல்லி கேட்டேன். வாலிப வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னாங்க. இப்ப சர்ச்சுக்கு போறீங்களான்னு சொல்லி கேட்டேன். சர்ச்சுக்கே போகல அப்படின்னாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, வாசிக்கல. உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? இருக்கு அப்படின்னாங்க. பைபிளை எடுங்க அப்படின்னா தேடுறாங்க, பைபிளை தேடுறாங்க, எங்கேயோ வச்சுட்டாங்க பைபிளை.
பைபிள் கிடைக்கவே இல்லை. சரி, இன்னிலேருந்து பைபிள் வாசிப்பீங்களா அப்படின்னு. வாசிக்க ட்ரை பண்ற பிரதர் அப்படின்னாங்க. இதுதான் உலக வாழ்க்கையா இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், சர்ச்சில் போய் கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள் கிறிஸ்டியன் தான். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய், அப்படி ஒருவேளை யாராவது இருந்தால் தேவனுடைய எச்சரிப்பும் கேட்டுக்கோங்க. நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன். இப்படிதான் பைபிள் வசனம் ரெக்கார்ட் இருக்கு. இதான் எண்ட் டைம் மெசேஜ். இதான் கடைசி கால மெசேஜ். இப்படிப்பட்ட மெசேஜுக்கு நான் மனம் திரும்புகிறேன் பிரதர். என் வாழ்க்கையை நான் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள் என்னை தாழ்த்துறேன். எனக்கு தேவன் கிருபை தருவாரா? கிருபை தருவார். இரக்கம் இருக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். மன்னிக்கிறதுக்கு மனஸ்தாபப்படுத்திருக்கிறார். மன்னிப்பார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னைய உயிரோட வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷமா, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம். நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்து. எந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்டாலும் சரி, இன்னைக்கு காலையில் இந்த சத்தம் உங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்கள் மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். தேவன் அருளிய அப்போ மெனிஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுனீங்கப்பா. நன்றி 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 நன்றி. உங்கள் பாதப்படில் வருகிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா. உங்கள் பாதப்படில் அர்ப்பணிக்கிறோம், உங்கள் பாதப்படில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எந்த குடும்பத்திலே சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த ஜனங்களுக்கு நீங்க பேசுறீங்கப்பா. உங்க பிள்ளைகள் யாரெல்லாம் உணர்வடைந்தாங்களோ, அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்னென்ன அக்கிரமம் இருக்கோ, என்னென்ன பாவம் இருக்கோ, என்னென்ன துணிகரமான காரியம் இருக்கோ, என்னென்ன பொல்லாத காரியம் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற என்ன பாவமா இருந்தாலும் சரிப்பா, இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க திட்டமா பேசி யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்களோ, அந்த குடும்பத்தை கழுவி சுத்திகரிப்பீங்களா? என் தேவன் மனம் இறங்குவீங்களா? என் தேவன் மனம் இறங்குவீங்களா? என் தேவன் மனம் இறங்குவீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களா? உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களா? உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களா? யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும். அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலே என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் தேவன் மனமிருங்கப்பா, என் தேவன் மனமிருங்கப்பா, மனமிருங்கப்பா, மனமிருங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. அந்த தேசத்துள்ள பாவத்தை மன்னிங்கப்பா. மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்க மனமிறங்கு மனமிறங்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் பாவம் இருந்ததோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்க
மன்னிங்க. தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவருக்கு எல்லாவற்றையும் மன்னித்து கற்பத்தினை ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுதுப்பா. திருமணம் முடியாமல் வயசாகிட்டு இருக்குப்பா. சில குடும்பத்தில் ஆசைப்படுறாங்க, ஆனால் அதனுடைய தேவைகள் சந்திக்க முடியும் ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டுமென்று ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்தில் திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்தில் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்திலே அசுத்தத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் இந்த செய்தி கேட்குறாங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? என் தேவன் மன்னிப்பீங்களா? என் தேவன் மன்னிப்பீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திப்பீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. என் தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. லீபா லாரதன சந்தோ டோரவலஹரது ரீது நமரு சந்த டொலவர ஹது நமரு சந்த டலவக்கவுது வைக்கிதுனா ரீபா லாபா ரபா தன சதனமல ஹுரபல பலபல ஹருது நிமரக்கவுது வைக்கிதுனா. இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளை கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீங்கப்பா. ஏற்ற துணையை தாங்க. இந்த வருஷத்துல திருமணத்தை கர்த்தர் நடத்தி தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாமல் சில குடும்பத்துல கண்ணீரோடு கஷ்டத்தோடு வாழ்றாங்கப்பா. வேதனையோடு வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. பல குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க. சில குடும்பத்தில் விபச்சார அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காலத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சூனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் கடன் நிமித்தமா ஒரே பயம். எந்தெந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ, பிரிவினை ஆவிகள் எந்தெந்த கிரியை இருக்கோ, வலு சிற்பத்து கிரியை, தந்திரமான கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் மன்னித்து, உங்களுடைய பாவத்தை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி, உங்க வார்த்தை கீழ்ப்படினுப்பா, கற்பனை கை கொள்ளணும்ப்பா, உண்மையா இருக்கணும்ப்பா, நீதிமானா வாழணும்ப்பா, பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா, இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா, சுயத்தை வெறுக்க கிருபை தாங்கப்பா, 4 காரியத்தை வெறுக்க கிருபை தாங்கப்பா, தேவனோட வார்த்தை கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா, ஜீவ புஸ்தகம் எழுதப்பட கிருபை தாங்கப்பா, நற்கிரியை செய்ய கிருபை தாங்கப்பா, நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா, தான தர்மம் பண்ண கிருபை தாங்கப்பா, தேவனோடு நடக்க கிருபை தாங்கப்பா, நீதிமான உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா, நோவை போல வாழ கிருபை தாங்கப்பா, ஏனோக்கை போல வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. காலேபு போல வேற ஆவியுடையவனா இருக்க கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா, அக்கினி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா, கிருபையினால் நிரப்புங்கப்பா, ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா, எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிங்கப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. பிள்ளையோட சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க.
எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு வாழ்றாங்க. என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு வாழ்றாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடும் சில குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையில போராடி கொண்டிருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. எந்த சூழ்நிலை மனுஷனால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. உபத்திரப்பட்டது போதுப்பா. இந்த நாள் முதல் கொண்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்குங்கப்பா. நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எங்களை வெறுமையாக அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், களிமண்ணா அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிசனம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். பலிகி பெருக கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. கர்த்தருக்கா வாழணும். காலை வேளையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிங்கப்பா. அந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே கர்த்தருக்கா சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெலன் அடைந்து என்று வேதம் சொல்லுது. அப்பா பெலன் தாங்க, பெலன் தாங்க, பெலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பெலன் தாங்க. காலை வேளையிலே டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் விவசாயத்துக்கு போகிறாங்களோ, வியாபாரத்துக்கு போகிறாங்களோ, கம்பெனி போகிறாங்களோ எல்லாரையும் வேலை அடைங்க. எல்லாரையும் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. காலை வேளையில் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. தேவ கிருபையினால, தேவ ஞானத்தினால நிரப்புங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. என்னோட வார்த்தை கீழ்ப்படின குடும்பமா ரட்சிக்கப்படணும்ப்பா. சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கணும்ப்பா. எல்லா தேசத்திலும் சுவிசேஷ அறிவிக்கணும். கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கடன்ல கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அந்த வீடு கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. அதுக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. ஹை போஸ்ட்டுக்காக அப்பா ஜெபிக்கிறான், டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறான், வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறான். எல்லா விதமான வாசலும் உங்க பிள்ளைகளுக்கு திறந்து கொடுங்க. எல்லா தேச ஜனங்களை கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த மாசத்திலே எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த தேவைக்காக ஜெபிக்கணும் எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். முதியரை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல விதவே இருக்காங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064182 நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.